சஷ்டியை நோக்க சரவண பவன சிஷ்டர் குதவும் செங்கதிர்வேல். வேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுபடை வீடுல நம்ம பயணத்துல கடைசியா நம்ம வந்திருக்கிறது த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆறுபடை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு. ஹாய். திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதர் அரசாங்கம். அப்பா, அற்புதமான ஒரு தரிசனம். அதுலயும் முக்கியமா நாங்க பார்த்தது காலைல 4:30 மணிக்கு பார்த்த விஸ்வரூப தரிசனம். பிரசாதமோட வெளியில வந்தாச்சு. இந்த விஸ்வரூப தரிசனம் பாக்குறது வந்து அவ்வளவு விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்து மன்னர்கள் ராஜராஜ சோழன் கூட இங்க வந்து அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டு தான் வந்து அவங்களோட போர் அந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிப்பாங்களாம். அத்தனை அற்புதமான தரிசனத்தை நான் பார்த்திருக்கேன். நான் பார்த்தா நீங்க எல்லாரும் பார்த்த மாதிரி தான். திருச்செந்தூரோட பெருமைகளை கேட்கலாமா? திருச்செந்தூரோட வரலாறை சொல்றதுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோலாம் பத்தாது. அதுக்கு ஒரு பெரிய எபிசோடே பண்ணோம். பட் இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, திருச்செந்தூர் எந்த மன்னரால கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லி நான் வந்து விசாரிச்சு பார்த்தபோது தான் தெரியுது. தமிழ்நாட்டிலேயே மன்னர்கள் இல்லாமலோ இல்ல மிகப்பெரிய செல்வேந்தர் பணக்காரர்கள் இல்லாம முழுக்க முழுக்க ஆண்டிகளாக சேர்ந்து பணம் வசூல் பண்ணி ஒரு 5 பேர் இதோட தலைமைகள் எடுத்து, ஆறுமுக சுவாமி ஐயா அந்த மாதிரி ஒரு 5 ஆண்டிகள் சேர்ந்து கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த திருச்செந்தூர் கோயில். அது மட்டும் இல்லாம கடல் மட்டத்துக்கே இருக்குது. ரொம்ப கடல் மட்டத்துல இருந்து ஹைட்டாவெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் அழிவுகள் வந்து கூட 3000 வருஷத்துக்கு மேல ஸ்ட்ராங்கா 157 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரத்தோட நிக்குது நம்ம திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் கோயில். திருச்செந்தூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் எதுக்காக உள்ளார பெருமாள் சந்நிதி இவ்வளவு ஸ்பெஷலா இருக்குங்கிற கேள்வி ரொம்ப பேருக்கு இருக்கும். அதுக்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடுமையான போர் புரியுறாரு சூரபத்மனோட. அப்ப ஏகப்பட்ட சக்திகள் அவருக்கு தேவைப்படுது. பார்வதி தேவி வந்து வேல் கொடுக்குறாங்க, சிவன் அருள் கொடுக்குறாரு. அந்த நேரத்துல தன்னோட மருமகன் போர்ல ஜெயிச்சே தீரணுங்கிறதுக்காக அந்த பெருமாளே இங்க வந்து அவர் கையில இருந்து தன்னோட சக்கரத்தை கொடுக்குறாரு. சோ மத்த கோயில்கள்ல பெருமாள் பாத்தீங்கன்னா இப்படி இருப்பாரு, இல்ல இப்படி இருப்பாரு. இங்க மட்டும் பாத்தீங்கன்னா இப்படி இருக்காரு. அதாவது இங்க இருந்து அந்த சக்கரமும் இப்பவும் கிளியரா தெரியுது. சோ மருமகன் கண்டிப்பா போர்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர் எடுத்த அவதாரம் தான் இங்க இருக்கு. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தன குகையா இந்த இடமே இருந்திருக்கு. அந்த சந்தன குகையை குடைஞ்சுதான் இந்த திருச்செந்தூர் கோயிலே பண்ணிருக்காங்க. அந்த சந்தன குகை இன்னும் கொஞ்சோண்டு பேலன்ஸ் வச்சிருக்காங்க, ஏன்னா வரலாற்று பதிவுக்காக. அந்த சந்தன குகையை குடையும் போது அதுல சுயம்புவா நம்ம திருச்சி ஸ்ரீரங்கநாதர் மாதிரி அழகா ஸ்ரீரங்கநாதர், பூதேவி, பக்கத்துல லட்சுமி தேவி, அதுக்கப்புறம் கௌதம முனிவர், மார்க்கண்டேயர் அப்படின்னு அவங்க 5 பேரோட சிலை. லெப்ட் சைட்ல ரொம்ப அற்புதமா கஜலட்சுமியோட அருளும் புரிஞ்சிருக்காங்க. சோ இந்த செக்டார் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பெருமாள் சந்நிதி திருச்செந்தூர்ல இருக்கு. சோ சப்போஸ் வேகமா திருச்செந்தூர் வந்து வேகமா போறவங்க நீங்களா தான் இந்த பெருமாள் சந்நிதியை பார்க்க மறந்துடாதீங்க. நான் பெருமாள்கிட்ட உங்களுக்காக ட்ரை பண்ணிட்டேன். திருச்செந்தூர் முருகனை பத்தி இந்த வீடியோ நான் சொன்னது அந்த கடல் அளவு இல்ல, இந்த கடல்ல இருக்கிற ஒரு சின்ன மண் அளவு தான். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்றதுக்கான அந்த வாய்ப்பை அந்த முருகன் எனக்கு கொடுக்கணும். ஆறுபடை வீடு நான் ஆரம்பிச்சதுல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா கோயில்களுக்கும் நீங்களே கூட வந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. கூட வந்தவர்கள், கமெண்ட் பண்ணவர்கள், அதை பத்தி நல்லதா சொன்னவங்க, அது கொஞ்சம் கலாச்சவங்க எல்லாருக்கும் என்னோட மனம் வாழ்ந்த நன்றி. மறுபடியும் இன்னொரு ஆன்மீக பயணத்துல நம்ம சந்திக்கலாம். கந்தவேல் முருகனுக்கு அரோகரா.